ஹாய் ஸ்டூடெண்ட், வீடியோ நம்பர் 36. நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 1.4. அதுக்கு முன்னாடி என்னென்னா சம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் வந்து அந்த டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கணும். அந்த டெஃபினிஷனில் ரேஞ்ச் என்ன, டொமைன் என்னன்றது தெளிவாக புரிஞ்சுக்கணும். டொமைன் என்ன, ரேஞ்சுன்றது தெளிவாக புரிஞ்சிங்கன்னா தான் அந்த ஃபங்க்ஷனுடைய ரேஞ்ச் எங்கே கொடுத்துருக்கோம், டொமைன் எங்கே இருக்குதுன்றதை தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்த கான்செப்ட்டுக்கு போக முடியும். அதனால தான் சம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ்னே கொடுத்துட்டாங்க பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, பாலினாமியல் ஃபங்க்ஷன். இஃப் த ஃபங்க்ஷன் f is r to r defined by f of x equal to a0 x power n a1 x power n minus 1 a2 x power n minus 2 plus etc a n minus 1 plus a. இது ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனில் எக்ஸ் வந்ததுனாவே அது பாலினாமியல் ஃபங்க்ஷன். வேர் a is the constant polynomial function since RHS of the equality defined by the function a polynomial. In this function is called polynomial function. பாலினாமியல் ஃபங்க்ஷனை பற்றி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோன்னா செகண்டு, இதெல்லாம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு லீனியர் ஃபங்க்ஷன். இந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷனை மட்டும் இந்த கிளாஸில் நம்ம பார்த்துட்டு அடுத்த எக்ஸசைஸ் போயிடலாம். கொஞ்சம் கவனிங்க நல்லா. லீனியர் ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன் f is r to r defined by f of x equal to ax plus b. இதை நீங்கள் சின்ன கிளாஸ்லேயே பார்த்துருப்பீங்க. ax plus bன்னு வந்தால் லீனியர் ஈக்குவேஷன். லீனியர்னா லைன். வேர் a not equal 0 and b are constant called linear equation. A function which is not linear is called non-linear function. Linear function is a polynomial function. The graph of the function is a straight line. சொல்லிட்டாங்க பாருங்க. A straight line is called a linear curve. So this function is called a linear function. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். Let a be a non-negative constant. Consider the function f is r to r defined by f of x equal to a power x. If a equal to 0, x not equal 0, then the function becomes a 0 function மாறிடும். இந்த இடத்துல a உடைய வேல்யூ 0 ஆச்சுன்னா 0 ஃபங்க்ஷனாக மாறிடும். And if a equal to 1, then the function f is r to r defined by f of x equal to a power x is called constant ஃபங்க்ஷனாக மாறிடும். சப்போஸ் என்ன சொல்லணும், a உடைய வேல்யூ 1 இருந்தால் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக மாறிடும். அதனால தான் என்ன சொல்ல வராங்கன்னா, when a is greater than 1, a 1 விட அதிகமாக இருக்கும், the function f of x equal to a power x is called exponential function. இங்கே சொல்கிறாங்க பாருங்கள், a உடைய வேல்யூ 1 விட அதிகமாக இருக்கணும், 0வாகவும் இருக்கக்கூடாது, அதே போல் a உடைய வேல்யூ 1ஆகவும் இருக்கக்கூடாது. இப்போ a 1 விட அதிகமாகவும் அப்புறம் x உடைய வேல்யூ 0 இல்லாமலும் a 0 இல்லாமலும் இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் என்னது, எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். இதுதான் சொல்கிறாங்க பாரு. when a greater than 0, the function f of x equal to a power x is called exponential function. டயக்ராம் போட்டிருக்காங்க பாரு. y equal to 3 power x, e power x, y equal to 2 power x. இதெல்லாம் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். இது e power minus x, இது e power plus x. ரெண்டுக்காவும் எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஃபைன் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன், கிவ் டொமைன் அண்ட் ரேஞ்சுன்னு கேட்பாங்க. கொடுங்க டொமைன் ரேஞ்ச் என்னன்னு கேட்பாங்க. இங்கே பாருங்கள், எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனோட டொமைன் r, ரியல் நம்பர், ரேஞ்ச் 0 to infinity. அது எந்த பாயிண்ட்டில் கட் ஆகும்னா 0,1ன்ற பாயிண்ட்டில் கட் ஆகும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் சப்ஜெக்டுடைய கான்செப்ட் புரிஞ்சுக்கணுன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு லாகர்தமிக் ஃபங்க்ஷன். let a greater than 1 be a constant function. f is 0, infinity to r defined by f of x equal to log x. பேஸில் a இருக்குது, log x is called logarithmic function. In fact, the inverse of exponential function f of x equal to a power x on a suitable domain is called a logarithmic function. இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனும் லாகர்தமிக் ஃபங்க்ஷனும் ஒன்றுக்கு ஒன்று இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். இங்கே பாருங்களேன், இதனுடைய டொமைன் ஆர்னு இருக்கும். அப்போ இதனுடைய டொமைன் பாருங்களேன் 0, இன்ஃபினிட்டின்னு இருக்கும். என்னோட ரேஞ்ச் 0 to infinity இருக்கும். இதோட ரேஞ்ச் ஆர்னு இருக்கும். இங்கே பாருங்கள், டொமைன் 0, infinity, ரேஞ்ச் ஆர். இது 1,0ன்ற பாயிண்ட்டில் கட் ஆகும், இது 0,1ன்ற பாயிண்ட்டில் கட் ஆகும். அப்போ லாகர்தமிக் வந்தால் எக்ஸ்போனென்ஷியல் வராது, எக்ஸ்போனென்ஷியல் வந்தால் இன்வர்ஸ் வராது. ஓகேங்களா. இது எக்ஸ்போனென்ஷியல் வந்தால் லாகர்தமிக் வராது, லாகர்தமிக் வந்தால் எக்ஸ்போனென்ஷியல் வராது. ஓகேங்களா. இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். அப்போ ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்னா கிராஃபில் போடும்போதே உங்களுக்கு தெரியும், y equal to xன்ற லைன் கட் பண்ணும், சிமெட்ரிக்கலாக பிரிக்கும். ஓகேங்களா. இந்த கான்செப்ட் அப்படியே யோசிச்சிக்கினே போகணும் அடுத்தடுத்து நான். அப்போ இதனுடைய கவ் பாருங்கள், லாகர்தமிக் கவ் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது பிடிஎஃப்லையும் கொடுப்பேன், நீங்கள் பாருங்கள். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ரேஷனல் ஃபங்க்ஷன் நான் பார்க்கலாம். ரேஷனல் ஃபங்க்ஷன். the real valued function f is defined by f of x equal to p of x divided by q of x on a suitable domain where p of x and q of x are the polynomial q not equal 0 is called rational function. நம்மளுக்கு தெரியும் q ஓட வேல்யூ என்ன இருக்கக்கூடாது, 0வாக இருக்கக்கூடாது. ஏன்னா டினாமினேட்டர் 0வாக இருந்தாவே அது ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும், இன்டெர்மினன்ட் ஃபார்ம் ஆகிடும். இன்ஃபேக்ட் த டொமைன் ஆஃப் தீஸ் ஃபங்க்ஷன் ஆர் செட்ஸ் obtained from r by removing the real numbers at which q of x equal to 0. அப்போ ரியல் நம்பர் நம்ம ரிமூவ் பண்ணும்போது q of xோட q of xோட வேல்யூ 0 வர மாதிரி இருக்கிற ரியல் நம்பர் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் டினாமினேட்டர் x - 1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 1ன்ற வேல்யூ நம்ம ரியல் நம்பர் ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ 1 போட 0 ஆகிடும் இல்லையா, அதனால் அதை ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன். இஃப் f is a real valued function such that f of x not equal to 0, then the real valued function g defined by g of x equal to 1 by f.
1 by f of x on the suitable domain is called the reciprocal function of f. The domain of G is set of obtained from R by removing the real number at which f of x equal 0. For example, the largest possible domain of f of x equal to சொல்லிட்டாங்க பாருங்க x minus 1 is R minus 1. இப்போ ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன்னா நீ இது மாதிரி எழுதலாம், ஆனால் எதை ரிமூவ் பண்ணிடணும், அந்த 0 வரதை ரிமூவ் பண்ணிடணும். இப்போ எக்ஸோட வேல்யூ 1 போட்டால் இது 0 ஆகிடும். 1 by x minus 1 இருக்குது, எக்ஸோட வேல்யூ 1 மட்டும் விட்டுருணும், R minus 1ன்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டு ஆட் ஃபங்க்ஷன் என்ன, ஈவன் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். A function f is R to R is said to be an odd function if f of minus x equal to minus f of x for all x belongs to R. If it is said to be an even function if f of minus x equal to f of x for all x belongs to R. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷனில் மைனஸ் எக்ஸ்ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு ஒன்றால் எழுத முடிஞ்சுன்னா அது ஆட் ஃபங்க்ஷன், ஓடிடி ஆட். சப்போஸ் மைனஸ் ஆஃப் ஒரு ஃபங்க்ஷனில் மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணாலும் நம்மளுக்கு வெறும் எஃப் ஆஃப் எக்ஸ்னே ஆன்சர் கிடைக்குதுன்னா அது ஈவன் ஃபங்க்ஷன். அதோட சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துக்கிறாங்க, இந்த நோட் ரொம்ப முக்கியம். 1 மார்க்கில் கேட்பாங்க. இதுதான் இது ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் புக்கில் இருக்கிறத நான் சொல்லிட்டு வர விஷயமே இதான். 1 மார்க் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கேருந்து வேணால் 1 மார்க்கு கேட்பாங்க. அந்த 90 மார்க் நம்ம அவுட் ஆஃப் 90க்கு 90 வாங்கணும்னா நம்ம புக்கில் இருக்கிற எல்லா ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டை படிக்கணும். அந்த கான்செப்ட்லாம் தெரிஞ்சால் தான் ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது அடுத்த வருஷம் 12th படிக்கும்போதும் சரி, அதுக்கப்புறம் மேலே நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கும்போதும் மேக்ஸ் படிக்கணும்னு வந்ததுன்னா அந்த கான்செப்ட்லாம் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு மேக்ஸ்ன்றது ஈஸியாகும். இப்போ கவனிங்க, தெர் ஆர் ஃபங்க்ஷன் விச் ஆர் நெய்தர் ஆட் நார் ஈவன் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இ பவர் எக்ஸ், இ பவர் மைனஸ் எக்ஸ் எக்ஸட்ரா, அதெல்லாம் வந்து ஆட் ஃபங்க்ஷனும் கிடையாது, ஈவன் ஃபங்க்ஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. த ஃபங்க்ஷன் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆட் ஃபங்க்ஷன். மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டால் மைனஸ் எக்ஸ் தான் வரும், இங்கே மைனஸ் போட்டால் 2xல மைனஸ் எக்ஸ் தான் கிடைக்கும். எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x போட்டாலும் அது என்ன தான் வரும், ஆட் ஃபங்க்ஷன் தான் வரும். அது நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு த ஃபங்க்ஷன் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3, எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் பவர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், எஃப் ஆஃப் எக்ஸ் mod x ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஈவன் ஃபங்க்ஷன். எக்ஸுக்கு பதில் மைனஸ் எக்ஸ்ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் அதே எஃப் ஆஃப் எக்ஸாக வரும். சம் நெக்ஸ்ட்டு த சம் ஆஃப் 2 ஆட் ஃபங்க்ஷன் இஸ் ஆட் ஃபங்க்ஷன், த சம் ஆஃப் 2 ஈவன் ஃபங்க்ஷன் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் பாருங்கள், the product of 2 odd function is an even function. The product of 2 even function is an even function. The product of an odd function and even function is odd function. அடுத்தது பாருங்கள், the only function which is both odd and even function is zero function. இது பிடிஎஃப்பில் கொடுத்துட்றேன், கொஞ்சம் நான் அதை பெரிய டெஃபினிஷன் தான். நெக்ஸ்ட்டு the product of positive constant and even function is even function. The product of negative constant and even function is also even function. The product of constant function odd function is a odd function. நெக்ஸ்ட்டு there are ஃபங்க்ஷன்ஸ் விச் இஸ் நெய்தர் ஆர் நார் ஈவன், அது மாதிரி கூட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இது வேணும். நெக்ஸ்ட்டு தேரம், ஒரே ஒரு தேரம், இதோட நம்ம இந்த கிளாஸை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் 1.4 போயிடலாம். கிராஃப் பார்க்கலாம். இது லாஸ்ட் தேரம். த ப்ராடக்ட் ஆஃப் ஆட் ஃபங்க்ஷன் அண்டு அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன் இஸ் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன் சொல்கிறேன். த ப்ராடக்ட் ஆஃப் ஆட் ஃபங்க்ஷனும் அண்டு என் ஈவன் ஃபங்க்ஷனும் இஸ் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. ப்ரூஃப் பாருங்கள். let f be an odd function and gf be a even function. let h equal to fg ன்னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ h of minus x equal to fg of minus x ன்னு எழுதலாம். இதுலேருந்து என்னென்னு எழுதலாம், f of minus x equal to g of minus x. அப்போ minus of f of x g of x ன்னு எழுதிடலாம். மைனஸை காமனாக இதை வெளியே எடுத்துகிட்டு, அப்போ அதுலேருந்து நான் f as odd, g is an evenஆக இருக்குது. அப்போ this value equal to minus of h of x. thus h is an odd function. this shows that fg is an odd function. ஓகேங்களா. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், ஆட் ஃபங்க்ஷன் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இங்கே எழுதுகிறேன் பாருங்களேன், எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கிடச்சின்னா அது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்களேன். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னு இதில் சப்ஸ்டிட் பண்ணால் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு வரும். நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அகைன் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இந்த வேல்யூ என்ன ஆகிடும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஆகிடும். புரியுதுங்களா. அதான் அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது நீங்கள் மைனஸை சப்ஸ்டிட் பண்ணால் அந்த ஃபங்க்ஷனில் நம்மளுக்கு மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அது வந்து ஆட் ஃபங்க்ஷனாக இருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதே அந்த தேரம், இந்த தேரம் புக்லேயே இருக்குது. இந்த தேரமும் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். என்னன்னா, த ப்ராடக்ட் ஆஃப் அன் ஆட் ஃபங்க்ஷன் அண்ட் அன் ஈவன் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ அன் ஆட் ஃபங்க்ஷன். ஒரு ஆட் ஃபங்க்ஷனையும் ஈவன் ஃபங்க்ஷனையும் ப்ராடக்ட் பண்ணால் கண்டிப்பாக ஆட் ஃபங்க்ஷன் தான் கிடைக்குன்றாங்க. அதுதான் இங்கே நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட். அடுத்த எக்ஸசைஸ்லேருந்து பார்த்தோன்னா 1.4 கிராஃப் கண்டிப்பாக 5 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.